பொன்பரப்பி மற்றும் பொன் அமராவதியில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக ஏற்பட்ட இரு நிகழ்வுகளும் வேதனை அளிப்பதாக அதிமுக சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், அதிமுக தரப்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன? அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? அபினேஷ், அதிமுக தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன? பொன் அமராவதி மற்றும் பொன்பரப்பி ஆகிய இரண்டு இடங்களில் நடந்த இந்த பிரச்சனைக்கு குறித்து அதிமுக தரப்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையினுடைய சாராம்சம் என்ன அபினேஷ்? விஷ்ணு, அஇஅதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளரும் அதே போல அக்கட்சியுடைய இணை ஒருங்கிணைப்பாளரும் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 18ஆம் தேதி அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்திலும் அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி இடத்திலும் இரண்டு வெவ்வேறு சம்பவங்கள் ஏற்பட்டது. அது மிகப்பெரிய ஒரு கலவரமாக மாறியிருந்தது. குறிப்பாக பொன்பரப்பியில் இரண்டு சமூகத்தினரிடம் ஏற்பட்ட அந்த சாதிய மோதலில் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பலருடைய வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்ட காணொலியில காட்சியெல்லாம் பார்த்தோம். குறிப்பாக இந்த இரண்டு சம்பவங்களும் குறிப்பாக சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் விதமாக ஏற்பட்ட இந்த இரு சம்பவங்களும் வேதனைக்குரிய ஒன்றாகும் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த நடவடிக்கை தொடர்பாக அந்தந்த மாவட்ட நிர்வாகம் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அதே போல மாவட்ட நிர்வாகமும் மற்றும் காவல்துறையும் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் அதே போல இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் குறிப்பாக காரணமாக இருந்த அனைவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதில் அஇஅதிமுக மிக தெளிவாக இருப்பதாகவும் எனவே அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எனவும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு சம்பவங்களும் வேதனைக்குரிய ஒன்றாகும் என இருவரும் கூட்டாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதில் அதிமுக உறுதியாக இருக்கிறது என அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்கள். விஷ்ணு, அபினேஷ், இந்த அறிக்கையில அவர்கள் அதாவது இந்த பிரச்சனையில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்களா அல்லது எடுக்கப்படும் அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா அபினேஷ்? இது அஇஅதிமுகவுடைய சார்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இது அரசிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் இது அஇஅதிமுக என்கிற ஒரு கட்சியின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கை. அந்த விதத்தில் இந்த இரண்டு சம்பவங்களும் வேதனைக்குரிய ஒன்றாகவும் இதில் ஈடுபட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் அதிமுக உறுதியாக இருக்கிறது என்கிற அதிமுகவுடைய நிலைப்பாட்டை அக்கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அதுல ஒரு கோரிக்கையாக இருக்கிறது. அதில் அந்த வாசகத்தை உங்களுக்கே படித்து காமிக்கிறேன். குறிப்பா இதில் இந்த சம்பவங்களுக்கு காரணமான அனைவர் மீதும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் என்கிற அந்த வாசகத்தை இடம்பெற்றிருக்கிறார்கள். எனவே இது கட்சி சார்பாக வெளியிடப்பட்டிருக்கூடிய அறிக்கை. அதில் இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த இரண்டு சம்பவங்களும் வேதனைக்குரியது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகமும் காவல்துறை அதிகாரிகளும் அந்தந்த சமூகத்தினுடைய தலைவர்களிடம் அவருடைய புகாரின் அடிப்படையில் தொடர்ச்சியாக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அதற்கு பொதுமக்கள் ஒத்துழைக்குமாறும் அவர்கள் வெளியிடக்கூடிய இந்த அறிக்கையில வேண்டுகோளாக விடுத்திருக்கிறார்கள். விஷ்ணு, நன்றி அபினேஷ், உங்களுடைய தகவல்களுக்கு. பொன்பரப்பி மற்றும் பொன் அமராவதியில் ஏற்பட்ட இரு நிகழ்வுகளும் வேதனை அளிப்பதாக அதிமுக தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை இந்த செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்டோம்.